வணக்கம். TNOU தமிழ்நாடு ஓப்பன் யூனிவர்சிட்டி எக்ஸாம் ஃபீஸ், அதாவது காலண்டர் இயர் அகாடமிக் இயரில் இப்போ ஜூன் 2024 எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கான எக்ஸாம் ஃபீஸ்லாம் பே பண்ணணும். வெப் போர்ட்டல் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்படி எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ண போகிறது எப்படி பே பண்ணணும் அப்படின்னு சிலருக்கு தெரியாது. அதுக்கான வீடியோ ப்ரீவியஸாக இதுக்கு முன்னால் போஸ்ட் பண்ண வீடியோ தான். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணுறது எப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். ஃபைனலாக பேஜ் இப்படி தான் வரும். எவ்வளோ சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்றது இருக்கும். கீழே சேவ் அண்ட் ப்ரிவியூ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். டேரெக்டாக ஃபீஸ் பே பண்ணுற பேஜ் ஓப்பன் ஆகி ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். இப்போ அதில் என்ன டவுட்னா, உங்களுக்கு எவ்வளோ ஃபீஸ் வரும் அப்படிலாம் புதுசாக ஜாயின் பண்ணவும் கேட்குறீங்க. ஒரு செமஸ்டருக்கு உங்களுக்கு ஒரு 5 சப்ஜெக்ட் அப்படின்ற மாதிரி இருக்கும்போது அதில் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 125 ரூபீஸ். அப்போ டோட்டலாக 5 சப்ஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 into the 125 ரூபீஸ் போட்டிங்கன்னா 625 ரூபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக அந்த எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்றது 625 ரூபாய் எக்ஸாம் ஃபீஸ் அப்படின்றது. அண்ட் அதோடு மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வகையான இதுக்கு சார்ஜ் நீங்கள் பே பண்ணணும். அதாவது எக்ஸாம் சென்டர் அலாட் பண்ணி தராங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு 150 ரூபீஸ். அதுக்கப்புறம் இந்த செமஸ்டர் மார்க் ஷீட் தருவாங்க பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் எழுத போகிற எக்ஸாமுக்கான மார்க் ஷீட், அதுக்கு ஒரு 100 ரூபீஸ். அதுக்கப்புறமா இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸிங் அண்டு இந்த ப்ராசஸிங் சொல்லி ஒரு 70 ரூபீஸ் நீங்கள் பே பண்ணணும். அப்போ இந்த 3 சேர்த்து பார்த்தீங்கன்னா 100 + 150 + 70 சேர்த்திங்கன்னா 320 ரூபீஸு. ஓகேங்களா, இந்த ஒரு 320 ரூபா. அப்போ டோட்டலாக நீங்கள் பே பண்ணுற அந்த சப்ஜெக்ட்டுக்கான ஃபீஸ் வந்து ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 125 ரூபா வீதம் 625 ரூபா ப்ளஸ் இந்த ஒரு 320 ரூபா சேர்த்திங்க அப்படின்னா 945 ரூபா வந்து நீங்கள் வந்து டோட்டலாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ், 945 ரூபா நீங்கள் வந்து ஒரு செமஸ்டருக்கு நீங்கள் எக்ஸாம் ஃபீஸ்னு சொல்லி நீங்கள் பே பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அரியர் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா தனியாக அவங்க பே பண்ணுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு அரியருக்கு, அதாவது அரியரில் ஒரு சப்ஜெக்ட்டுக்கு அதே 125 ரூபீஸ் தான். அதே மாதிரி எத்தனை அரியர் இருக்கோ, இப்போ 5 அரியர் இருந்தாலும் சரி, இல்லை 3 அரியர் இருந்தாலும் சரி, அந்த அத்தனை அரியருக்குமே ஒவ்வொரு அரியருக்கும் 125 ரூபீஸ் பே பண்ணால் போதும். 125 ரூபா பே பண்ணால் போதும். அண்டு திரும்ப நீங்கள் இதுக்காக மார்க் ஸ்டேட்மெண்ட்டு, அப்புறம் ப்ராசஸிங் ஃபீஸு, அப்புறம் எக்ஸாம் சென்டர் அலாட்மெண்ட்டு, அந்த ஃபீஸ்லாம் நீங்கள் வந்து எதுவும் பே பண்ணிக்கிற தேவையில்லை. அரியர் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் எத்தனை சப்ஜெக்ட்டோ அதை மட்டும் பே பண்ணால் போதும். இப்படி தான் டோட்டலாக வந்து ஃபீஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. இப்படி தான் நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டு இவ்வளோ தான் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக கன்வே பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.